பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு மனமகிழ்ச்சியான நாளை ஆண்டவர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். வேதம் சொல்லுகிறது, அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். கம்பீரமாய் களி கூறுவார். சிலரை பார்க்கும்போது ஒரு களி கூறுதல் வரும், ஒரு மகிழ்ச்சி வரும், ஒரு சந்தோஷம் வரும். அதே விதமாய் கர்த்தர் நம் பேரிலே கம்பீரமாய் கர்த்தர் களி கூறுகிறார். நம்முடைய பிள்ளைகளை பார்க்கும்போது ஆண்டவரை நேசிக்கிற, அவருடைய அன்பை பெற்றிருக்கிற, அவருடைய ஊழியத்தை செய்கிற ஸ்தோத்திரம், அவருக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை ஆண்டவர் பார்த்து நம்ம மேல சந்தோஷப்படுகிறார், நம்ம மேல களி கூறுகிறார். சில நேரத்துல சில மனிதர்களிடத்துல போகும்போது வெறுப்பாய் பார்ப்பார்கள். ஆனா கர்த்தரிடத்துல ஓடி வரும்போது அவர் நம்ம மேல களிப்பாய் பார்க்கிறார். ஆண்டவருடைய உள்ள கம்பீரிக்கிறது. யோயா மகனாச்சே, மகளாய்த்தேன், ஆண்டவர் நம்மை பார்த்து கம்பீரிக்கிறார். தேவ பிள்ளைகளே, உலக மனிதர்கள் நம்மை வெறுத்தாலும், உலக மனிதர்கள் நம்மை கைவிட்டாலும், உலக மனிதர்கள் நம்மை புறக்கணித்தாலும், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன் பேரில கம்பீரமாய் களி கூறுகிறேன். நீ என்கிட்ட வா மகளே, என்கிட்ட வா, நீ மகனே, நீ என்கிட்ட வா, நான் ஆசீர்வதிப்பேன். உன் பேரில நான் களி கூறுகிறேன். அதே விதமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம். எங்க பேரில நீர் களி கூறுகிறீர், அதற்காக ஸ்தோத்திரப்பா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பார்க்கும்போது நீர் மகிழ்ச்சி அடைகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை நினைக்கும் போது நீர் மகிழ்ச்சி அடைகிறீர், அதற்காக ஸ்தோத்திரப்பா. இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை, ஒரு பெரிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் நடத்தும், தொடர்ந்து நீர் பலப்படுத்தும், தொடர்ந்து நம்முடைய கிருபைக்குள்ள எங்களை மூடிக்கொள்ளும். நிறைய ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.